இங்க பாருமா, எங்க அண்ணன் பண்ணது ரொம்ப தப்பு. நான் எங்க அண்ணிக்கிட்ட பேசிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணா, நீ இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா வாழ்வு கொடுத்துதான் ஆகணும். ஆமா மாமா, ஒரு பொண்ணோட சபம் சும்மா விடாத, அதுவும் ஒரு கர்ப்பிணியை ஏமாத்த கூடாது. மாப்ள, அதை எடுத்து கொடுறா. இதோ கல்யாணமா? நீ இனிமே தாமதிக்க கூடாது, கட்டுன. கட்டுங்க மாமா. சரிம்மா. சாரிம்மா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. வேணா சொன்னா கேளுங்க, வேணா விட்டு வேண்டாம். முடிச்சு தரமா? ஏமா, தாலி கட்டிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ராசாத்தி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இதோ போலீஸ் வந்துருச்சு, நேரடியா அவங்கள்ட்டயே அவங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டோம். ஐயோ, போலீஸா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் அந்த காஞ்சனா சொல்லிதான் நான் பண்ணேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, விட்டுருங்க. என்ன நீ இப்போது எங்க அண்ணனை நம்புறீங்களா? ராசத்தி, நீ மட்டும் இல்லனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ராசத்தி. இளங்கண்ண, ராசாத்தி உங்களை காப்பாத்திருச்சு. இல்லன்னு வைங்க, பொன்னி அண்ணி உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பாங்க. ஏய், சும்மாருடா. சரியா சொன்னடா அழுக. சரி, வாங்க எல்லாரும் போலாம். அம்மா தாயே, இதுக்குன்னு ஏதாவது காதல் ஜோடி வருவாங்க, அவங்க கட்டிப்பாங்க. அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடா, ஏதோ ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்துச்சு பாரு. எப்படியோ இன்னைக்கு ராசத்தி நாமினேஷன் வாபஸ் வாங்காம போயிட்டான்ல. நீ நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. வா போலாம். இதோ வந்துட்டேங்க. ஆமா, நீங்க முன்னாடி போங்க, பைக்ல வரேன். அக்கா, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல. அந்த ராசாத்தி எப்படியோ நான் போய் சொல்றத கண்டுபிடிச்சு அவனை தாலி கட்ட வச்சு என்ன மாட்டி விட பார்த்தா. நான் விட்டா போதும், தப்பிச்சு வந்துட்டேன். ஆனானப்பட்ட என்னையே அவ கண்ணுல விரல விட்டு ஆட்டுறா. நீ எல்லாம் ஏமாத்திரம். ஆனா எப்படியோ இவ்ளோ நேரம் பிரச்சனை பண்ணி அந்த ராசாத்திய வாபஸ் வாங்க விடாம பண்ணியே, அதுவே போதும். டேய், ரொம்ப நன்றிக்கா. இன்னைக்கு எப்படியோ வாபஸ் வாங்க விடாம பண்ணியாச்சு. ஆனா இன்னும் 2 நாள் இருக்கே, அதுக்குள்ள அவ வாபஸ் வாங்கிடக்கூடாது. அவளை வாங்க விடாம தடுக்கணும். கண்மணி, உங்க மில்லுல கலெக்ஷன் ஆகுற பணத்தை எல்லாம் யாரு பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவா? ஆ, என் வீட்டுக்காரர் தான். நாளைக்கு ஒரு நாள் அவரு போக கூடாது. பேங்க்குக்கு பணத்தை கபிலன் தான் கொண்டு போகணும். அத நீ எப்படியாவது பார்த்து செட் பண்ணிக்க. எதுக்கு கபிலம் பணத்தை கொண்டு போகணும்? அந்த கபிலம் பணத்தை கொண்டு போகும்போது வழியில மருதும் நம்ம ஆளுங்களும் சேர்ந்து பணத்தை அடிச்சிருவாங்க. சரி, பணம் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நேரா வீட்டுக்கு வந்து அழுதுட்டு நிப்பான். திருட்டு போனதா சொல்ற பணம் ராசாத்தி வீட்ல இருந்தா அக்கா எலெக்ஷன் செலவுக்காக பணத்தை திருடிட்டான்னு தம்பி மேல பழிய போடு. அவனை தூக்கி உள்ள வைப்போம். குடும்பத்திலயும் பிரச்சனை வந்துரும். கபிலனும் உள்ள போவான். ராசாத்தி தம்பிய வெளியில எடுக்கிற முயற்சியில வாபஸ் வாங்கறத மறந்துடுவா. எப்படி? சூப்பர். டே மருது, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லு ராசாத்தி. அத்த, அந்த கண்மணி நான் வாபஸ் வாங்க கூடாதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றா. அப்படியா? ஆமா அத்த, அவளை ஏமாத்திட்டு நான் வாபஸ் வாங்க போறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். சொல்லு ராசாத்தி, நான் என்ன பண்ணணும்?
அத்த ஆக்சுவலா நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாமினேஷன் பண்ணத வாபஸ் வாங்க போறோம். ஆனா அது கண்மணிக்கு தெரியாம இருக்க. நாங்க 12 மணிக்கு வாபஸ் வாங்க போறதா அவ காது பட நீங்க பேசி ஒரு டிராமா பண்ணிடுங்க. அந்த கண்மணி உங்க பேச்ச கேட்டு 12 மணிக்கு நான் வாபஸ் வாங்க போறத கெடுக்க பிளான் பண்ணுவா. ஆனா அத்த நான் 10 மணிக்கே வாபஸ் வாங்கிடுவேன். சூப்பர் ராசாத்தி. அத்த இத ஒர்க் அவுட் பண்றது உங்க கையில தான் இருக்கு அத்த. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கறேன். நீ தைரியமா இரு. சரிங்க அத்த. வச்சறேன். ஹலோ ராசாத்தி, சொல்லு ராசாத்தி. என்னது வாபஸ் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்றியா? பரவாயில்ல ராசாத்தி. ஆமாமா. என்னது நாளைக்கு கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவியா? அப்படியா? எத்தனை மணிக்கு? 12 மணிக்கா? மதியம் 12 மணிக்கா? சரி சரி. சரி, மறக்காம நாளைக்கு 12 மணிக்கு வாபஸ் வாங்கிடுறேன். என்ன, நான் உனக்கு 12:30 மணிக்கு போன் பண்றேன். வச்சிட்டுமா? வச்சிரேன். என்ன மங்கை, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ராசாத்தி தான்கா. இன்னைக்கு அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா, அதான் வாபஸ் வாங்க போக முடியலன்னு மன்னிப்பு கேக்குறா. நாளைக்கு 12 மணிக்கு சரியா போய் நான் வாபஸ் வாங்கிடுவேன். பெரிய அத்தைய கோச்சுக்க வேண்டான்னு சொல்ல சொன்னா. சொல்லி வை அவகிட்ட. மரியாதையா வாபஸ் வாங்கல அவ்வளவுதான். 12 மணிக்கு தானே, எங்களை மீறி எப்படி வாபஸ் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்கப்பா, இதுல மில்லு கலெக்ஷன் பணம் இருக்கு, பேங்க்ல கட்டிடுப்பா. சரிப்பா. டேய் குமரா, பத்திரம் 3-4 கலெக்ஷன் 10 லட்சம் ரூபா இருக்கு. ஜாக்கிரதை எடுத்துட்டு போ. சரிங்க சித்தப்பா. ஐயோ வலிக்குது அத்தை. அத்தை எனக்கு ரொம்ப வலிக்குது அத்தை. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. தேள் கடிச்சிச்சா? அண்ணனே இருங்க பாக்குறேன். இலக்கியா, இங்க எங்கேயுமே தேள் கடிச்ச இடமே இல்லையே. அத்தை நல்லா பாருங்க அத்தை, கடிச்சிருக்கு. சரி, உன்னை கடிச்ச தேளுங்க? மாமா, தேளு அது வெளியில ஓடிச்சு மாமா. ஓடிடுச்சா? அப்படியா? அப்ப சரி, ஒண்ணு செய்யலாம். கடிப்பட்ட இடத்துல தேள் கொடுக்கு இருந்தா ரொம்ப ஆபத்து. அதனால அதை எடுத்துடலாமா? அதை எப்படி எடுப்பாங்க தெரியுமா? ஒரு இரும்பு கம்பிய நெருப்புல நல்லா பழுக்க காய வச்சு தேள் கடிச்ச இடத்துல நல்லா சூடு வச்சா தேளோட விஷம் எல்லாமே போயிடும். இரு, நான் கம்பியை காய வச்சு எடுத்துட்டு வரேன். கம்பியை காய வச்சா தேள் எங்க கடிச்சது? ரெடி ரெடி. வந்துட்டாங்க. என்ன தேள் கடிக்கல, சூடெல்லாம் வைக்க வேணாம். மாமா சொல்லுங்க மாமா. அத்தை சூடெல்லாம் வைக்க மாட்டேன், சும்மாதான் சொன்னேன். ஆமா, எதுக்கு இப்படி போய் சொன்ன? நீங்க எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க கூடாதுன்னு தான் அத்தை அப்படி போய் சொன்ன. அண்ணி, இது உங்க வேலை தானா? ஐயோ, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லம்மா. இல்ல, அம்மாக்கெல்லாம் தெரியாது. நானா தான் இப்படி பண்ணேன். நீயுமா இப்படி பண்ற? அத்தை வாபஸ் வாங்க வேண்டாம் அத்தை.
நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க அத்தை. இல்ல இலக்கியா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னா புரியாது. இதனால நாளைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். சரி வச்சுக்கோ, சூடாலாம் இல்லல்ல. மாமா கிளம்பலாமா? போலாம். இருங்க மாமா, போன் எடுத்து வரேன். நான் எடுத்துட்டேன், வா போலாம். சரி வரேன். ராசதி கிளம்பும் போதே தடங்களா இருக்கு. வேணும்னா சாமி கிட்ட பூ போட்டு பார்த்து உத்தரவு கட்டிட்டு போலாமா? எதுக்கு? ரெண்டுலயும் ரோஸ் பூவை கட்டி வச்சு என்னை ஏமாத்தவா? இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. சொல்லிட்டீங்களா? சரியான ஓட்டு பாய்த்த. நான் தான் ராசாத்திக்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்ல பொன்னி. ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, வாபஸ் வாங்குறதுன்னு முடிவோட இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மாமா கிளம்பலாமா? வரேம்மா. அழகு, நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. அவ வாபஸ் வாங்கிதான் அவன அடம் பிடிச்சு கிளம்பிட்டா. இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ அண்ணி அண்ணி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படியே ராசாத்தி நாமினேஷனை வாபஸ் வாங்க இங்க வந்தாலும் இங்க வாபஸ் வாங்க முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை இந்த அழகர் இங்க பண்ணி வச்சுட்டான். என்ன சொல்ற? ஆமா நீ ஆபீசரு சைன் பண்ணா தானே நாமினேஷனை வாபஸ் வாங்க முடியும். அவரே கைகாலெல்லாம் நடுங்கிட்டு பாத்ரூமுக்கும் அவர் சீட்டுக்குமா நிறையா நடந்துகிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ண? அண்ணி ரோஸ் மில்க்ல பேதி மாத்திரைய சும்மா 10-15 கலக்கி அவரை குடிக்க வச்சுட்டேன். இப்ப நான் ஸ்டாப்பா அப்படியே போய்கிட்டே இருக்குன்னா பாத்துக்கங்களேன். அநேகமா ராசாத்தி இங்க வர்றதுக்குள்ள ஆபீசரு படுத்துருவாருன்னு நினைக்கிறேன். கலக்கிட்ட போ. நன்றி அண்ணி. சரி அண்ணி, வைக்கிறேன். ஆபீசர். ஐயோ மாப்பிள சீக்கிரம் வாங்க மாப்பிள. கண்மணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கண்ணு திறடி கண்மணி. கண்மணி கண்ணு திறந்து பாருடி கண்மணி. ஐயோ மாப்பிள, கண்மணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா மாப்பிள. கண்மணி சமந்தி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு கண்மணிக்கு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியல சம்பந்தி. நல்லா தான் பேசிட்டு வந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னாச்சுன்னு தெரியலையே. கண்மணி, ஐயோ கண்மணி என்னாச்சு? எழுந்துரு மாப்பிள. எப்படியாவது கண்மணியை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்துருங்களேன். நான் பேங்க்ல போய் பணம் கட்டணும் அர்த்த. சமந்தி, அவன் தான் பேங்க்குக்கு போகணும்னு சொல்றான்ல, அவனை விடுங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ இந்த டிராமா போட்டதே சரியா நடக்க விடாம பண்ணிடுவாங்க போல இருக்கே. கண்மணி ஐயோ கண்மணிக்கு என்னாச்சு மங்க? தெரியலங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே, சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, ஆம்புலன்ஸ்க்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஆம்புலன்ஸ்னா முன்ன பின்ன வரும், அதுக்காக காத்துட்டு இருக்க முடியுமா? டேய் குமரா, என்னடா புள்ளி பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா பாத்துட்டு இருக்கிற, ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போடா. இல்லப்பா, அது பேங்க் போகணும், பணம் வேற டெபாசிட் பண்ணணும். அதுக்காக அப்படியே உட்கார்ந்துருப்பியாடா? நல்லா கேளுங்க சம்பந்தி. மாப்பிள, நீங்க பேங்க் வரைக்கும் போய் பணத்தை கட்டிட்டு வாங்க. சரி மாமா. டேய், நீ கண்மணி கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போடா. கண்மணி தூக்குங்க. பாத்து மெதுவா. மெதுவா பாத்து. கண்மணி வெள்ளம் பாத்து கூட்டிட்டு போங்க என் பொண்ணு. மேல இருந்து ஏதாவது சவுண்ட் கேக்குதா? மழை கீழே வரப்போகுதா? வயிற்றுக்குள்ள இருந்து கேக்குது. வயிற்றுக்குள்ள இருந்து பெரிய சவுண்ட் எல்லாம் வருது மாதிரி இருக்கு. வயிற்ற கலக்குற மாதிரி தெரியுது. கௌரவம் பேர் எவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணாலும் முடியலடா சாமி, முடியல. ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. மாமா
ஆபீசர் எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்கு மாமா. சார் சார் சார். என்னடே ராசாத்திங்க நீனு இவர் கரெக்டா வெளியில போகும்போது வந்துட்டாங்க. மடைக்கு இப்படியே வாபஸ் வாங்கிருமோ? மாப்பிள தப்பா கணக்கு போடாத. டேய் ஐயோ இவரு நிலைமை தெரியாம இந்த நேரத்துல இந்த அம்மா வேற. காட்டார அணை போட்டெல்லாம் தடுக்க முடியாது, அது உடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஏமா ஒரு அவசரமான வேலை, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல போய் கொஞ்சம் அமர ஓய்வு எடுத்துட்டு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வந்துடுறேம்மா. கண்டிப்பா வந்துருவேன். சீக்கிரம் போயா. சார் ஒரு 5 நிமிஷம் இருங்க சார். சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அவசரமா கிளம்பி போறாரு? அது ஒண்ணு இல்லம்மா, அவர் வயித்துல கொஞ்சம் பிரச்சனை, அதனால ஆஸ்பத்திரி போயிருக்காரு. போயிட்டு வந்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சத்தி 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நம்ம வாபஸ் வாங்கிருக்கலாம். சரிம்மா, நீங்க இப்ப போயிட்டு 2 மணிக்கு வாங்க. என்ன மாமா தடங்களா வந்துட்டே இருக்கு? விடுறா சத்தி, அதான் 2 மணிக்கு ஆபீசர் வந்துருவாருல, அப்ப பாத்துக்கலாம். வாப்பலாம். வாங்க. ஒரு வழியா ராசாத்திய நாமினேஷன் வாபஸ் வாங்க விடாம தடுத்து நிறுத்திட்டோம். சரி, என்னாச்சு மாமா? அங்க பாரு, அழகரும் கதிரும் ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு இங்க என்ன வேலை? அதனால கிளம்பலாம். டேய் வண்டி போகலடா. டேய் யாரு? மாப்பிள இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் எதுக்கிட்ட இப்ப ஓடுறீங்க? நீங்க கொடுத்த சமோசாவும் போண்டாவும் சூப்பர். அதுலயும் ரோஸ் மில்க் ஹைலைட். கலக்கிட்டீங்க. வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ முறைக்கிறானே. ஏண்டா டேய், உனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையாடா? அப்ப இதெல்லாம் அழகோட வேலையா? ராசாத்திய வாபஸ் வாங்கிடாம தடுக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கான். நம்ம தானு கன்ஃபார்ம் பண்ணிட்டானோ? இல்லடா அப்படி பண்ணிட்டு இருக்கானே, ஏன்னா நீங்களும் இப்படி பண்றீங்க? ஐயோ மாமா, முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க மாமா. என்னென்ன? இல்ல ராசாத்தி, ஆபீசர் ஹாஸ்பிடலுக்கு போனார்ல, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவன் தான். இவனுக்கு தான் ஏதோ கலக்கி கொடுத்துருக்கானுங்க. அண்ணே, மாமா சொல்றது உண்மையா? அது இவன் முழிக்கும் போதே தெரியல இவன் தான் பண்ணிருப்பானு. ஏன பெரியத்தைய பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்ணலாமா? இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏண்டா டேய், பெரியமாவுக்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையால தான் நாங்க நாமினேஷனை வாபஸ் வாங்கலாம்னு பார்த்தா, நீ பண்ற முட்டாள்தனத்தால ராசாத்தி மேலும் பிரச்சனையில மாட்டிப்பா போல இருக்கு. யாரா பிரச்சனையில மாட்டி விட பாக்குறா? நீ தானடா சும்மா இருந்த ராசாத்திய சேர்மன் ஆகணும்னு சொன்ன. கடைசியில உங்க பெரியம்மா நிக்கிறாங்கன்னு உடனே அவளை வாபஸ் வாங்க சொல்றது நீதான்டா. நீதான் பிரச்சனை பண்ற. இங்க பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். என் தங்கச்சி நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அண்ணே, நீங்க என்ன பண்ணாலும் வாபஸ் வாங்குறத தடுக்க முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க இங்கேயே 2 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து வாபஸ் வாங்கிட்டு தான் வருவோம். வாங்க மாமா. கேட்டல உன் தங்கச்சி சொன்னத, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன இது? டாக்டர், இத வந்து கையில தானே கட்டுவாங்க, நீங்க கால்ல கட்டுறீங்க. நீ டாக்டரா நான் டாக்டரா? நீங்கதான். கல்யாண ஆன பொண்ணுக்கு கால் கட்டு போடலனா இப்படிதான், புரியுதா? கால்ல கட்டி பிரஷர் பாக்கணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கால் கட்டா? இத பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. என்ன போல?
பாத்தியா, கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் உன் பொண்ணுக்கு அசைவே தெரியுது. இதுக்குதான் கால் கட்டு போடணும்ன்றது. கால் இறுகி வலிக்குது. இந்த அம்மா என்ன சொல்லி டாக்டர் கூட்டிட்டு வந்ததோ தெரியல. அம்மா. எதுக்கு இப்படி பாக்குறா? இப்ப பாரு. பாத்தியா, உன் பொண்ணுக்கு மயக்க தெரிஞ்சிருச்சு. அடிக்கிறா பாத்துட்டு இருக்க. இவ என்ன டாக்டர்? என்ன டாக்டர் லூசு மாதிரி நடந்துக்கிறீங்க? ஏய், என்ன பார்த்தா லூசுங்கற? இப்போ என்ன பண்ற பாரு. என்ன லூசு? ஏய், என்னங்க பாருங்க. ஏன் பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். என்னாச்சு? எங்கலாம் தேடி பார்த்தா இங்க இருக்கியா? என்னது? இது ஒரு பைத்தியம். இங்க வந்து மாட்டிச்சு. யாரா பைத்தியம்? நீதான் பைத்தியம். லூசு. கொஞ்ச நேரத்துல குத்தி இருக்குமே. பைத்தியமா? என்னமா நீ எந்த மாதிரி ஆளை கூட்டிட்டு வந்திருக்க? கொஞ்ச நேரத்துல அவ என்ன கொன்னே போட்டிருப்பா. சரி விடு கண்மணி. எப்படியோ உனக்கு மயக்க சரியா போச்சுல்ல? ஆஹா, மறுபடியும் நம்ம பொண்ணு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏய் கண்மணி. ஏய் என்னாச்சு? அத அப்படியே மேல வைங்க. கண்மணி. ஏய் கண்மணி. என்னாச்சு? கண்மணி. ஏய் கண்மணி. எப்படியும் 2 மணிக்கு தானே நீங்க நாமினேஷன் வாபஸ் வாங்க முடியும். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஆமா ராசதி, அழகு சொல்றத கேளுமா. டேய் இனியா, நீயாவது ராசாத்தி கிட்ட சொல்றா. டேய் மணி 11 தாண்டா ஆகுது. அம்மா நம்ம வீட்டுக்கு போயிட்டே வரலாமா? வாமா ராசாத்தி போலாம். அண்ணே, நான் வாபஸ் வாங்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருந்து வாபஸ் வாங்கிட்டு தான் வருவேன். அதான் உன் தங்கச்சி சொல்லிட்டால, கிளம்பு. சரி, நீங்க நினைச்சபடியே இருங்க. நான் வேணான்னு சொல்லல, வாபஸே வாங்குங்க. அதுக்காக இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்காதீங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது போய் நான் வாங்கிட்டு வர்றேன். அண்ணா, ஆபீசருக்கு கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட்டை எனக்கும் கொடுத்து இங்க இருந்து போக வைக்கலான்னு பாக்குறீங்களா? மா, என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேக்குற? பின்ன பார்த்து கேட்காம நீதான் உன் தங்கச்சிக்காக எல்லாம் வீராப்பா பண்ணுவேன்னு சொன்னல, பண்ணு. டேய் இங்க பாரு, நீ வாய் மூட்டுறா. சும்மா வா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசாத. டேய் இங்க பாரு, ஆபீசரும் தங்கச்சி ஒன்னாடா. என்னால ராசாத்திக்கு என்னைக்கு எந்த கட்டதும் நடக்காது. மா, அவன் ஏதோ பேசுறான். அவன் கிடக்குறான். நான் போய் உனக்கு ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வரேன். சரியா? ராசாத்தி, அதான் அழகு இவ்வளவு தூரம் சொல்றான்லமா, போய் வாங்கிட்டு வரோமா. ராசாத்தி, இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் டீ காபி ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதையாவது குடிக்கிறீங்களா? அண்ணா, நான் சொன்னா சொன்னதுதான். நான் வாபஸ் வாங்குற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்பா கருப்பசாமி, இப்படி கொண்டு வந்து படுக்க வச்சிட்டியப்பா. இந்த நேரத்துல யாரு? ஹலோ சார், நான் ராசாத்தி பேசுறேன் சார். அதான் சொல்லிருக்கலாம்மா, 2 மணிக்கு அப்படியே வந்துடுறேம்மா. அது இல்ல சார், உங்களுக்கே தெரியும் என் அத்தையும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து நின்னா அப்புறம் எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். ஏமா பிரச்சனைனா அம்மா, பிரச்சனை வரத்தாமா செய்யும். அதுக்காக தான் சார் சொல்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. நான் எப்படியாவது இன்னைக்கு வாபஸ் வாங்கிடணும். என் நிலைமை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், வந்துருங்க சார். ஏமா, உன் நிலைமை நீ சொல்லிட்ட. என் நிலைமைய வெளியே சொல்ல முடியாம கிடக்க. சார் ப்ளீஸ் சார். இந்த வார ராசாத்தி,
உன்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி ஆட்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. எப்படியாவது நான் அந்த டயத்துக்குள்ள வந்துடுறேம்மா. ரொம்ப நன்றி சார். தாயி எப்படியாவது வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுமா. இன்னைக்கு வாபஸ் வாங்கிடலாம். என்ன மாப்ள, ஏதாவது முக்கியமான போனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சித்தப்பா. டேய் குமரா, கபிலம் பேங்க்ல பணம் கட்ட போகும்போது யாரோ கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை அடிச்சிட்டானுங்க. ஐயோ அப்படியா? என்ன மாப்ள, என்னாச்சு இப்படி பதறீங்க? நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க சித்தப்பா, நான் இப்பவே கிளம்பி வரேன். சரி உடனே வா. என்ன மாப்ள இவ்ளோ பதட்டம்? போன்ல பாரி சம்பந்தி என்ன சொன்னாரு? அத்த, கபிலம் பேங்க்ல பணம் கட்ட போகும்போது வழியில யாரோ கத்தியை காட்டி அவங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டாங்களாமா. 10 லட்சம் ரூபாய் போச்சா? அடி பாவி, பணம்னா உடனே வாய பொளந்து எந்திரிச்சிட்டியே. இப்ப என்ன பண்றது? சரி நான் உடனே கிளம்பணும், நான் வரேன். சரிங்க மாப்ள. அம்மா கண்மணி, உனக்கு மறுபடியும் மயக்க தெளிஞ்சிருச்சா? ஏய் கண்மணி. கண்மணி, நல்ல வேலை மறுபடியும் என் புள்ள மயங்கிட்டா. கண்மணி, அது என்னமோ தெரியல மாப்ள, இன்னைக்கு பூரா இப்படிதான் இருப்பா போல. என்ன மயக்கமோ என்னமோ தெரியல. சரி நீங்க கண்மணியை பத்திரமா பாத்துங்க, நான் அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க சரிங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏண்டா வட்டிக்கு பணம் வாங்கி எல்லா வேலையும் பண்ண தெரியுத, அந்த பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு தெரியாதா? எப்ப கொடுப்ப? சீக்கிரமே கொடுத்துறேன்க்கா. சீக்கிரம் கொடுக்கல மோவனு போடா, அனுப்பிச்சு விடுவன. டேய் அந்த மருந்துக்கு போன போடு. அக்கா அண்ணனே வந்துட்டாருக்கா. உனக்குண்ணா என்னடா என்ன போன காரியம் என்னாச்சு? பாருக்கா. பாப்பா, இது ராசாத்தி அக்கா வீடு தானே? ஆமாங்க, ஆனா அத்தை இப்போ வீட்ல இல்லையே, எலெக்ஷன் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. பரவாயில்லம்மா, இந்த பைய உள்ள கொண்டு போய் வை. ஆமா, நீங்க யாரு? இதை யார் கொடுக்க சொன்னாங்க? கபிலதாமா கொடுக்க சொன்னாரு. ராசாத்தி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. ஓ, சித்தப்பா கொடுத்தாரா? சரி கொடுங்க. இந்தாமா. பத்திரமா உள்ள வச்சிருமா. பத்திரம். வாங்க வாங்க மாப்பிள்ள. புனிதா, மாப்பிள்ளை கூட்டிட்டு போ. என்னாச்சு சித்தப்பா? தனியா பேசு, கொஞ்சம் ஆறுதலா பேசு. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ கூட்டு போமா. வாங்க. நில்லுங்க, ஏதோ நடந்திருக்கு. அதான் அவ கேக்குறால, சொல்லுங்க. மரகதம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மாப்பிள்ள உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ கூட்டு போமா. புனிதா நில்லு. இப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம யாரும் உள்ள போக கூடாது. ஆமா, பணத்தை போடுறேன்னு பேங்க்குக்கு போன நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, என்னாச்சு? ₹10 லட்சம் பத்திரமா பாத்துக்க முடியாத முட்டாள கட்டிருக்கடி. ஏய், இப்ப வாய மூட போறியா இல்லையா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஆமா, என்கிட்டயே எகுருங்க. இப்ப பணம் போச்சு, அதுக்கு என்ன பதிலு? பணம் தானே, போனா போரு, சம்பாரிச்சுக்கலாம். அதுக்காக மாப்பிள்ளை தரக்குறவா பேசினா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பொல்லாத மாப்பிள்ளை.
கபிலா எங்கடா என் பணம் என்னங்க? எங்கடா என் பணம் மாப்ள சொல்றா என்னங்க? சொல்றா விடுங்க, எங்க என் பணம் விடுங்க மாப்ள கேளுங்க விடுங்க மாமா மாப்ள. என்னங்க? இவன் தான் என் பணத்தை திருடிட்டு போனான் கேளுங்க என்னது திருடிட்டு போனனா? நீங்க தானங்க கொடுத்தே விட்டீங்க. போலீஸ் பிடிச்சவன பிளேட்ட மாத்துறீங்க. சார் என்ன நடக்குது இங்க? சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சந்தேகப்படுற ஆட்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சோம். அதுல இவன் ஒருத்தன் சார். அவன் இப்ப சொன்னதை எங்க ஸ்டேஷன்லயும் சொன்னான். அதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் இங்க இவனை அமுச்சு வச்சாரு. சார் இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என் மாப்பிள்ள அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஐயா, நான் கும்புற சாமி மேல சத்தியமா சொல்றேன், உங்க மாப்பிள்ள தான் திருட சொன்னாரு. ஏய் திருடன பணத்தை அவர் அக்கா வீட்டுல கொடுத்து வைக்க சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே ராசாத்தி அக்கா வீட்டுல தான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அங்க போய் சோதனை போட்டு பாருங்க. அவன் தான் தெளிவா சொல்றானே பணம் எங்க இருக்குன்னு. வாங்க ராசாத்தி வீட்டுல போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இல்ல நீ இவனோட பேச்சை கேட்டு ராசாத்தி வீட்டுல சோதனை போடுறது சரியில்லை. நெருப்புன்னு சொன்ன சுடுவா போகுது. இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு அங்க போய் பார்த்தா தானே தெரிய போகுது. ஒரு வேளை பணம் இல்லனா நான் சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன், போதுமா? ஆனா அங்க போய் சோதனை போடாம நான் விட மாட்டேன். எனக்கு அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். சார் ராசாத்தி வீட்டுல பணம் இருக்கான்னு பாத்துடலாம். ஓகே சார், போங்க. ஏய் வாடா வாடாங்கற போய் பார்க்கல. நீ வா, பார்த்துட்டு வந்துடும். கபிலனை போலீஸ் புடிச்சிட்டாங்களா? ஏன் கபிலன் என்ன தப்பு பண்ணா? யோ டிரைவர், என்னையா வண்டி ஓட்டுற? செத்தவங்க கையில வெத்தலவா கொடுத்தது மாதிரி கொஞ்சம் வேகமா தான் போயேன். பாவம் அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குல்ல, வேகமா போயா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ராசாத்தி. தயவு செஞ்சு நீ உடனே உன் வீட்டுக்கு வா. சரிங்க அத்தை, இப்பவே கிளம்பி வரோம் அத்தை. நீ சொல்லிதானே எல்லாமே நடந்திருக்கும். சத்தியமா இல்ல அத்தை, அவன் பொய் சொல்றான். யார் சொல்றது பொய்ன்னு இப்ப சோதனை போட்டா தெரிஞ்சிரும். உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தா உள்ள போய் பாத்துக்கோங்க. பாக்கதான் போலீஸ் வந்திருக்குல்ல. மரகதம், நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட. என்ன போலீஸ்ல வந்திருக்காங்க? என்னாச்சு கபிலா? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம் நீ. ஒரு சின்ன என்கொயரி தான், கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் அந்த பாப்பா கிட்ட தான் சார் பணத்தை கொடுத்தேன். நம்ம கொண்டு போன அதே பேக் இங்க எப்படி? அதே பணம் தான் நான் கொண்டு வந்த கட்டு மாறாம இருக்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அக்காவும் தம்பியும் என் பணத்தை திருடி ஏப்ப விட பாத்திருக்காங்க. சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லாத. சீ, வாய மூடு. என் வீட்டு பணத்தையே திருடி வச்சுக்கிட்டு அது எனக்கு எதிராவே எலெக்ஷன்ல பயன்படுத்த திட்டம் போடுறியா?
திருநவ மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கிறியா? பெரியமா, உங்க பணத்தை திருட எங்களுக்கு அவசியம் கிடையாது. டேய், நீ திருட மாட்டடா. நீ நான் வளர்த்த புள்ள. ஆனா உன் பொண்டாட்டி இருக்காளே, அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. சமந்தி, தேவையில்லாம என் பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டு பேசாதீங்க. பொண்ணா பெரிய பொண்ணு, வளர்ப்பு வளர்த்திருக்க பாரு. உன் பையன் கிட்ட பேங்க்ல போட சொல்லி பணத்தை கொடுத்தா காணாம போயிடுச்சுன்னு சொல்லி ஏமாத்திட்டு உன் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கான். அதுக்கு உன் பொண்ணு உடந்த பேச வந்துட்டா பாரு பேச்சு. தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், பேசாத. சோறு போட்டவங்க வீட்லயே திருடி இருக்க. ஏய் மரகதம், வாயை மூடு. இல்லங்க, முடியாதுங்க. இப்ப வாயை மூட போறியா இல்லையா? அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அப்புறம் என்ன பாரு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்காம அவ பாட்டுக்கு நம்ம மாப்பிள்ளையும் மருமகளையும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? அதான் திருடினவனே இவங்க சொல்லிதான் திருடன்னு சொல்லிட்டால. பணமும் இங்கதான் இருக்கு. ஏய், இதெல்லாம் இருந்துட்ட நம்ம குடும்பத்து ஆளுங்க திருடன் ஆயிடுவாங்களா? நாளைக்கு எவனாவது திருடிட்டு நான் தான் திருடன்னா நான் திருடன் ஆயிடுவேனா? அண்ணி, பார்த்தாலே தெரியல, பர்பஸா ராசாத்தி மேலையும் கபில மேலையும் பழி போடுறதுக்காக யாரோ வேணும்னே செட்டப் பண்ணது மாதிரி இருக்கு. சார், எங்க மருமகனும் இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாங்க. யாரோ பழி போடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. பணம் கிடைச்சிருச்சு, நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். சார், நீங்க ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிங்க சார். இந்த கலவனை பையில விடாதீங்க சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விழு விழுன்னு விழுங்க. டேய் வாடா. சரி, நடந்து போச்சு. இதை யாரும் பெருசா எடுத்துக்க வேணாம். ஆமா, அப்படியே விட்டுருங்க. கபிலா, காசு எடுத்துட்டு போகும்போது கவனமா இருக்க மாட்டியா? கண்டவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து கொஞ்சம் ஏமாந்திருந்தா இப்ப பாரு, திருட்டு படம் கிடைச்சிருக்கும். நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே விட்டுருவோமா ராசாத்தி? அதுக்கு இல்ல மாமா, ஏற்கனவே எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல இவன் வேற. சாரிக்கா, இனிமே நான் கவனமா இருக்கேன். சித்தப்பா, என்னாச்சுங்க? அந்த திருட சொன்ன மாதிரி பணம் ராசாத்தி வீட்டுல தான் இருந்துச்சுமாங்க. எப்படிங்க? அதான் யாருக்குமே ஒண்ணும் புரியல. யாருக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. வீட்டுக்குள்ளேயே ஒரு களவாணி வச்சிட்டு இருக்கோம். இனிமே பீரோவெல்லாம் பத்திரமா பூட்டி வைக்கணும். மங்க, உன் நகை நட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. எப்ப எதுக்கு கால் முளைச்சு காணாம போகும் தெரியாது. நீயும் தாண்டி புருஷனாச்சேன்னு பக்கத்துல படுத்து தூங்கிடாத. கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு தாலி செயினை புடுங்கிட்டு ஓடிட்டு போறான் களவாணி பையன். ஐயோ, என்ன நீ செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிற முழிய பாரு, திருட்டு பையன். அண்ணா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வீட்டு மாப்பிள்ளன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திருடன் அது இதுன்னு சகட்டு மேனிக்கு பேசிட்டு இருக்க. மரியாதை எல்லாம் முதுகு தோல் உறிஞ்சிடும். என்ன தப்பா சொல்லிட்டு நீ நடிக்கிறீங்க? அவன் திருட்டு பையதான், அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. அத மறுக்க முடியுமா? அவ கடக்கா, நீ மாப்பிள்ளை உள்ள கூட்டு போய் சமாதானப்படுத்து போ. கூட்டு போ, கூட்டிட்டு போ. போம்மா. வாங்க. தம்பி, தம்பி, யாரியா நீ? என்னாச்சுங்க? இதென்ன விசகாய திட்டுறீங்களா? ஏ முருகா, சின்னையா, சீக்கிரம் ஓடுயா. இங்க வாயா,
சீக்கிரம் வாயா தம்பி விசகாய தின்னு சாக கிடக்குறாயா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க தம்பி யாரு பாருங்க யாரு இந்த பையன் யாரு தெரியலையே ஒண்ணும் இல்ல புனிதா ஏன் இப்படி எல்லாம் பண்ண ஒண்ணும் இல்லம்மா எதுக்கடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இது வரதால அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படியே என்ன தவிக்க விட்டு போயிடலாம் நினைச்சீங்களா ஏய் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சரி விடு, அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான். அவனை போய் இல்ல மாமா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? ரசதி விடுமா, பாவம் அவரு. அப்பா, நம்மலாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாம். புனிதா, நீ கூடவே இருந்து பாத்துக்கோ. அத்தரு வாங்க வாங்க வர சதி. அப்ப நாம இந்த பக்கம் பணத்தோட வரோம்னு யாரோ சொல்லிருக்காங்க. மாப்பிள, ஐயோ என் பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டா பாருங்க மாப்பிள. கண்மணி கண்மணி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு கண்மணிக்கு? என்னன்னே தெரியல சம்பந்தி. நல்லாதான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. ஐயோ மாப்பிள, கண்மணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வாங்க மாப்பிள. நானா? நான் பேங்க்ல போய் பணம் கட்டணும் அத்தை. ஐயோ கண்மணிக்கு என்னாச்சு? என்னாச்சு மங்க? என்ன தெரியலங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே, சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ்னா முன்ன பின்ன வரும், அதுக்காக காத்துட்டு இருக்க முடியுமா? டேய் குமரா, என்னடா புள்ளி பொண்டாட்டி மயங்கி விழுந்தா பாத்துட்டு இருக்கற? ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போடா. இல்லப்பா, அது பேங்க் போகணும், பணம் வேற டெபாசிட் பண்ணணும். அதுக்காக அப்படியே உட்கார்ந்து இருப்பியாடா? நல்லா கேளுங்க சம்பந்தி. மாப்பிள, நீங்க பேங்க் வரைக்கும் போய் பணத்தை கட்டிட்டு வாங்க. கண்மணி கண்மணி கூட்டிட்டு கண்மணி சரி தூக்குங்க. வாங்கிக்கோ, தூக்குங்க. பாத்து. ஓஹோ, அப்ப கண்மணி அக்கா உடம்பு சரியில்லாத மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? ராசாத்தி அக்கா வாபஸ் வாங்கிட்டா பாரி ஐயா வீட்டுக்குள்ள வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு வேலையும் நடந்திருக்கா. அப்ப பொன்னி அன்னிக்கிட்ட சந்தேகத்தை வரவழைச்சு இளங்கோணங்கிட்ட பிரச்சனை பண்ணதும் அவங்களோட பிளான் தான். ராசாத்தி அக்கா பாரி மாமா வீட்டுக்கு வந்து வாழணும் தான். ஆனா அதுக்காக சேர்மேன் ஆகக்கூடாதுன்னு சட்டமா? கண்டிப்பா ராசாத்தி அக்கா வாபஸ் வாங்க கூடாது. அவங்க சேர்மன் ஆகி பேரும் புகழோட இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். கண்டிப்பா இது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக இப்படி விபரீத முடிவெடுப்பீங்களா? ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னா இருந்தா ஏன் கதி என்ன ஆகுறது? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அப்படிலாம் எதுவும் ஆகாது புனிதா, நீ கவலைப்படாத. எப்படியும் ராசாத்தி என்னைய வாபஸ் வாங்க விடாம பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? சரி, நான் பண்ணல. சும்மா சொன்னா பத்தாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா இனிமே பண்ண மாட்டேன். வாமா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ராஜ வம்சம்னு. பொறப்புல இருந்து நீ பணத்துல வளர்ந்தவ. வந்து உட்காருங்க. தாயி, உன் கைய கொடு தாயி. ஜக்கம்மா தாயே, ஒரு நல்ல குறி சொல்லு. நாடி வந்த நங்கையக்கரசிக்கு ஒரு நல்ல குறி சொல்லு. அம்மா தாயி, அழகுலையும் அம்சத்திலையும் நீ சிறந்தவ. ஆனா உன் அழகும் அம்சமும் அந்த ராஜநாகத்துக்கு ஒப்பானது.
ராஜநாகம் என்ன அழகா பளபளப்பா இருந்தாலும் அது பல்லுல விஷம் இருக்கும் தாயி. அதே மாதிரிதான் உன் சொல்லுலயும் விஷம் இருக்கு தாயி. அத நீ மாத்திட்டேன்னா. ஏய், என்ன பாம்பு விஷங்கிற? உன்கிட்ட அறிவுரை கேட்க நான் உன்னை கூப்பிடல. சரி தாயி, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் சொல்றேன். நான் சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஜெயிப்பனா மாட்டேனா அத மட்டும் பார்த்து சொல்லு. சரி தாயி. ஏய், என்ன ரொம்ப பில்டப் பண்ற? ஜெயிப்பனா மாட்டேனா? இப்படி பொசுக்குன்னு கேட்டுப்புட்ட. யாரை எதிர்த்து நிக்கிற தெரியுமா? அந்த பராசக்தி அருள் பெற்ற புண்ணியவதி அவளை அம்புட்டு சுழுவா ஜெயிச்சு புள்ளான்னு தப்பு கணக்கு போட்டுட்டியே தாயி. மாசு மறுவில்லாத மாணிக்கம். மக்கள் ஆதரவும் மகேசன் ஆதரவும் அந்த தாய் அவளுக்கு இருக்கு. அவளை ஜெயிக்க தலையால தண்ணி குடிக்கணும் தாயி. இங்க பாரு, தேவையில்லாம அவளை பத்தி பில்டப் பண்ணாத. அவ ஜெயிக்க வழி இருக்கா? அத மட்டும் சொல்லு. விதிய மதியால வெல்லலாம், தர்மத்தை சூதால ஜெயிக்கலாம். நேருக்கு நேரா நின்னு அவளை இந்த ஜென்மத்துல அவளை ஒன்னும் பண்ண முடியாது. உன் புத்தியையும் சக்தியையும் பயன்படுத்தி ஏதாவது பண்ணு. அப்ப நீ ஜெயிக்கிறதுக்கு கடுகளவு வாய்ப்பு இருக்கு. வரட்டுமா? ஏமா, காசு வாங்காம போற? கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் பழிபாவம் இல்லாம வாழ்றவதாயி. உன் காசை வாங்கி பாவத்தை பங்கு போட நான் விரும்பல. வரேன் தாயி.